25 ஆண்டுகளுக்கு முன் தேர்தல் களத்தில் கால் பதித்த எழுச்சி தமிழர் தலைமையிலான விசிக இன்று தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை தீர்மானிக்கும் சக்தியாக வேரூன்றி நிற்கிறது. தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா என தென்னிந்திய அளவில் மாபெரும் அமைப்பாக உருவெடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை விசிக சந்தித்தது. வீங்கிய கால்களோடு வீதி வீதியாக சென்ற எழுச்சி தமிழரின் உழைப்பின் எதிரொலியே தேர்தல் களத்தில் கூடிய மாபெரும் மக்கள் திரள். புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இன்று விசிக புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது என்றால் அது மிகையல்ல. 2026 தேர்தல் களத்தில் விசிக பெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை முன்னோட்டமாக அமைந்துள்ளது. மக்களிடையே பகைமையை புறந்தள்ளி ஒற்றுமையை வளர்த்தெடுத்து சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதே விடுதலை சிறுத்தைகளின் லட்சியம். அந்த லட்சியத்தை முன்னெடுத்துச் செல்ல இன்று அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்த்து மக்களின் உரிமைகளுக்காக எழுச்சி தமிழரின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் போர்க்குரல் எழுப்பி வருகிறது. அதன் அடிப்படையில் தேசிய அளவில் மக்களின் உரிமைகளுக்காக பாடுபடும் ஆளுமைகளை அடையாளப்படுத்தி சமூகம், அரசியல், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் மக்களுக்காக கொண்டாற்றும் சிறப்புமிக்க சான்றோர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 2024 ஆண்டுக்கான விருதுகளை பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அடுத்ததாக மார்க்ஸ் மாமுனி விருது பெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் குறித்த காணொலி இதோ. பள்ளி பருவத்திலேயே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அரசியல் கலங்கண்டவர் தோழர் முத்தரசன் அவர்கள் திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் உதவியாளராக செயல்படத் தொடங்கி இன்று அக்கட்சியின் மாநில செயலாளராக 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட செயலாற்றி வருகிறார். விவசாய தொழிலாளர்களின் கூலி உயர்வு உட்பட பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் தலைமையேற்று நடத்தியவர். சனாதனம் தான் நாட்டை பிளவுபடுத்துகிறது. சனாதனம் தான் கீழ்ஜாதி, மேல்ஜாதி, இழிஜாதியை சுட்டுகிறது. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நாகரிகமான உலகத்தில் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அரிசி விலை உயர்வு, மின்கட்டண விலை உயர்வு, நிலவீழ்ச்சி போராட்டம் என எளிய மக்களின் நலனுக்காக போராடி பலமுறை சிறைப்படுத்தப்பட்டுள்ளார். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் இடதுசாரி கொள்கையை உறுதியாக பற்றி நிற்கும் திரு முத்தரசன் அவர்களுக்கு மார்க்ஸ் மாமணி விருதினை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அடுத்ததாக பெரியார் மொழி விருது பெறும் வழக்கறிஞர் தோழர் அருண்மொழி அவர்கள் குறித்த காணொலி. தந்தை பெரியார் 100 விழா மாநாட்டில் பெரியார் பிஞ்சுகள் நிகழ்ச்சியில் உரையாற்றி இளம் வயதிலேயே வளர்ந்த கவனத்தை ஈர்த்தவர் வழக்கறிஞர் அருண்மொழி அவர்கள். பள்ளி கல்லூரி காலங்களில் பெரியாரிய பிரச்சாரங்களையும் சமூக நீதிக்கான பல போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார். மோடியின் ஆட்சியிலே நடக்கிற அநீதிகளை எதிர்ப்பவர்கள். ஆனால் அந்த ராமர் சிலையை தொட்டு வைப்பதற்கு மோடி என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்கிறவர்கள். ஈழத்தமிழர் விடுதலை போராட்ட ஆதரவு கூட்டமைப்புடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார். இன்று திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளராக இளைஞர்களிடையே தந்தை பெரியாரின் சிந்தனையை கொண்டு சென்று பெரும் பணியாற்றி வருகிறார். வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களின் பகுத்தறிவு பரப்புரை பணிகளையும் சனாதன எதிர்ப்பில் சமரசமற்ற அவர்கள் போர்க்குணத்தையும் பாராட்டி பெரியார் குடி விருதை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. காமராசர் கதிர் விருது பெறும் பேராயர் அவர்கள் குறித்த காணொலியை பார்க்கலாம். புரட்சி பேராயர் என்று தமிழ்நாட்டு மக்களால் பெருமையோடு அழைக்கப்படுபவர் ஐயா எஸ்ரா சண்முகம் அவர்கள். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய சமூக நீதி இயக்கம் என்ற அமைப்பை நிறுவி பேராயராக மட்டுமல்லாமல் அரசியல் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். நானும் ஒரு விடுதலை சிறுத்தை என்பதை கூறிக்கொள்கிறேன். எனக்கு சிறுத்தை சீர ஆரம்பித்தால் நாடு தாங்காது என்பதை கூறிக்கொள்வார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்
அவருக்கு திறம்பட செயலாற்றினார். தனது பிறந்த நாளை ஒடுக்கப்பட்டோர் நாளாக அறிவித்து பார்வையற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஏழை எளியவர்கள் என பலருக்கும் உதவி செய்து வருகிறார். பழங்குடிய சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு என்று இலவசமாக பள்ளிகளையும் விடுதிகளையும் அமைத்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியுள்ளார். ஏழைகளின் முன்னேற்றத்திற்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் பேராயர் எஸ்ரா சகுனம் அவர்கள் ஆற்றி வரும் பணிகளை பாராட்டி காமராஜர் கதிர் விருதை அவருக்கு வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அயோத்திதாசர் ராகவன் விருது பெறும் பேராசிரியர் பெரியார் ஒளி விருது பெறும் வழக்கறிஞர் தோழர் அருண்மொழி தற்போது இங்கு வருகை தந்திருக்கிறார். அவருக்காக அந்த காணொலி மீண்டும் உங்களுக்காக இருக்கிறது. தந்தை பெரியார் நூற்றாண்டு விழா மாநாட்டில் பெரியார் பிஞ்சுகள் நிகழ்ச்சியில் உரையாற்றி இளம் வயதிலேயே வளர்ந்த கவனத்தை ஈர்த்தவர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள். பள்ளி கல்லூரி காலங்களில் பெரியாரிய பிரச்சாரங்களையும் சமூக நீதிக்கான பல போராட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார். நாம் மோடியின் கொள்கைகளை எதிர்ப்பவர்கள், மோடியின் ஆட்சியிலே நடக்கிற அநீதிகளை எதிர்ப்பவர்கள். ஆனால் அந்த ராமர் சிலையை தொட்டு வைப்பதற்கு மோடி என்ற ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதனுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஈழத்தமிழர் விடுதலை போராட்ட ஆதரவு கூட்டமைப்புடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார். இன்று திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளராக இளைஞர்களிடையே தந்தை பெரியாரின் சிந்தனையை கொண்டு சென்று பெரும் பணியாற்றி வருகிறார். வழக்கறிஞர் திருமிகு அருள்மொழி அவர்களின் பகுத்தறிவு பரப்புரை பணிகளையும் சனாதன எதிர்ப்பில் சமரசமற்ற அவரது போர் குணத்தையும் பாராட்டி பெரியார் ஒளி விருதை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அயோத்திதாசர் ராகவன் விருது பெறும் பேராசிரியர் ராஜ்கோகுமன் அவர்கள் குறித்த காணொலி தற்போது உங்களுக்காக. தமிழ் பண்பாட்டை அடித்தள மக்களின் கோணத்தில் மார்க்சிய ஆய்வுமுறைப்படி ஆராய்ந்தவர் பேராசிரியர் திரு ராஜ்கோகுமன் அவர்கள். தலித்திய சிந்தனைகளை தொகுப்பதிலும் அவற்றின் மீதான வரலாற்று பூர்வ விமர்சனத்தை கட்டமைப்பதிலும் பெரும் பங்காற்றியவர். புகழ்பெற்ற உலக பகுப்பாய்வு சிந்தனையாளர் எரிக் பிராமின் நூல்களையும் பெண்ணிய கோட்பாட்டாளர்களின் நூல்களையும் தமிழாக்கம் செய்துள்ளார். அயோத்திதாசர் ஆய்வுகள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட படைப்புகள் மூலம் சமகால ஆய்வுகள் பெரும் ஆளுமையாக திகழ்ந்து வருகிறார். ஆய்வுகள் மட்டுமின்றி புதினங்களை படைப்பதிலும் ஈடுபாடு காட்டி 3 நாவல்களை எழுதி பல விருதுகளை பெற்றுள்ளார். இலக்கிய, சமூக, பண்பாட்டு தளங்களில் திரு ராஜ் கௌதமன் அவர்கள் செய்துள்ள பங்களிப்பை பாராட்டி அயோத்திதாசர் ஆதவன் விருதினை அவருக்கு வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. தொடர்ந்து காரியம் மில்லட் திரை விருது பெறும் வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னாள் மாநில தலைவர் SN சிக்கந்தர் அவர்கள் குறித்த காணொலியை தற்போது பார்க்கலாம். ஜமாதி இஸ்லாமி இந்த அமைப்பில் தமிழ்நாடு செயலாளராகவும் சமரசம் இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருபவர் திரு SN சிக்கந்தர் அவர்கள். கல்லூரி காலங்களில் மாணவ அமைப்பின் மூலம் கல்வி வளாகங்களில் வன்முறை, போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக பரப்புரை மேற்கொண்டவர். சுனாமி ஆய்வு பேரணியின் போது உயர்துணைப்பு பணிகளிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரம் அமைத்துக் கொடுப்பதிலும் பெரும் பங்காற்றினார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே பண்பாடு என்ற பெரும்பான்மைவாதத்திற்கு எதிராக மானுட வசந்தம் எனும் தொலைக்காட்சி தொடர் மூலம் பன்மைத்துவ கோட்பாட்டின் முக்கியத்துவத்தை மக்களிடையே பரப்பியவர். ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக நடைபெற்ற மக்கள் திரள் போராட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் சென்று பங்கேற்றவர். திரு SN சிக்கந்தர் அவர்கள் மத நல்லிணக்கத்துக்காக ஆற்றி வரும் பங்களிப்பை பாராட்டி அவருக்கு தாய்தே மில்லட் துறை விருதை வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. அடுத்ததாக செம்மொழி ஞாயிறு விருது பெறும் கல்வெட்டியல் அறிஞர் சுப்பராயலு அவர்கள் குறித்த காணொலி இதோ.
வரலாறு என்பது மன்னர்கள் போர்கள் பற்றியது மட்டுமல்ல, அது சாமானிய மக்களுடையதும் தான் என்று தன் ஆய்வுகள் மூலம் நிரூபித்தவர் தொல்லியல் அறிஞர் திரு ஏ. சுப்பராயன் அவர்கள். சங்க இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட இவர் பேராசிரியர் டி.வி. மகாலிங்கத்தின் வழிகாட்டுதலால் தொல்லியல் படிப்பில் சேர்ந்தார். சோழ நாட்டின் அரசியல் நிலவியல் என்ற தலைப்பில் அவர் மேற்கொண்ட ஆய்வு சர்வதேச அளவில் பெரும் அங்கீகாரத்தை பெற்றது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக வரலாறு, கல்வெட்டியல், தொல்லியல் ஆகிய துறைகளில் இவர் செய்திருக்கும் பங்களிப்புகள் தமிழக வரலாற்றறிஞர்கள் இவருக்கென தனி இடத்தை பெற்றுத் தந்துள்ளது. திரு ஏ. சுப்பராயன் அவர்கள் தமிழ் வரலாறு, தமிழ் மொழி ஆகியவற்றுக்கு செய்துள்ள பங்களிப்புகளை பாராட்டும் விதமாக செம்மொழி ஞாயிறு விருதினை அவருக்கு வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமிதம் கொள்கிறது. அடுத்ததாக அம்பேத்கர் சுடர் விருது பெறும் திரைப்பட கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் குறித்த காணொளி. கலை மக்களுக்கானது. அம்மக்களுக்கானவர்களே உண்மையான கலைஞர்கள். தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலம் திரைத்துறையில் முத்திரை பதித்து இன்று ஆகச் சிறந்த கலைஞராக திகழ்ந்து வருபவர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். மதவாத பாசிசத்தின் ஆபத்தை பொதுவெளியில் துணிச்சலாக எதிர்க்க ஆரம்பித்து இன்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் சமூக நீதிக்காக உரத்து குரல் கொடுத்து வருகிறார். இந்தியும் திணிப்பானா, கண்டுத்தர மதிப்பானா, ஹிந்தி திணிச்சானே, நீட்டை திணிக்கிற வேண்டியதானே. அப்போ நீ எங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் கல்ச்சரை மொழியை நீ மதிக்கிறேன்னா நம்பலாம். அறக்கட்டளை மூலமாக குழந்தைகளின் கல்விக்கு உதவுவது, பள்ளி கட்டிடங்களை சீரமைப்பது, கிராமங்களை தத்தெடுத்து வளர்ச்சிக்கு துணை நிற்பது உள்ளிட்ட சமூக நல பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். சமரசமின்றி மதவாத சக்திகளை எதிர்ப்பதால் தொழில் ரீதியாக இவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் ஏராளம். இருப்பினும் அதற்கு பயந்து அடிபணியாமல் மக்களுக்கான அரசியலை தொடர்ந்து பேசி வருகிறார். நமது சமகாலத்தில் கொள்கை உறுதியோடு ஜனநாயகத்தை காக்க மக்கள் பக்கம் நிற்கும் தோழர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு அம்பேத்கர் சுடர் விருது வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொள்கிறது. விருது பெறும் சான்றோர்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துகள். இந்திய அளவில் வேறெங்கும் இல்லாத அளவுக்கு முற்போக்கு சக்திகள் இவ்வளவு ஒற்றுமையுடன் இருக்க எழுச்சி தமிழர் அவர்களும் அவரின் ஆழ்ந்த கொள்கை பிடிப்பும் தான் மிக முக்கியமான காரணம். அந்த வகையில் தற்போது திரைக்கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களுக்காக மீண்டும் தலைவர் அவர்கள் குறித்த ஒரு காணொளி. கலை மக்களுக்கானது. அம்மக்களுக்கானவர்களே உண்மையான கலைஞர்கள். தன்னுடைய தனித்துவமான நடிப்பின் மூலம் திரைத்துறையில் முத்திரை பதித்து இன்று ஆகச் சிறந்த கலைஞராக திகழ்ந்து வருபவர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். மதவாத பாசிசத்தின் ஆபத்தை பொதுவெளியில் துணிச்சலாக எதிர்க்க ஆரம்பித்து இன்று புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் சமூக நீதிக்காக உரத்து குரல் கொடுத்து வருகிறார். இந்தியும் திணிப்பானா, கண்டுத்தர அடக்குமுறைக்கு எதிராக அஞ்சாமல் ஒழிக்கும் ஓர் கழக குரல். சனாதன கூட்டத்திற்கு சிம்ம சோபனமாய் விளங்கும் ஓர் பேராளுமை. அரசியல் தலைவராக மட்டுமல்லாமல் சமகால அறிவாசானாகவும் திகழும் ஓர் நம்பிக்கை பேரும். இது சமூக நீதிக்கான இது சிறுத்தைகளுக்கான 25 ஆண்டுகளுக்கு முன்
தேர்தல் களத்தில் கால் பதித்த எழுச்சி தமிழர் தலைமையிலான விசிக இன்று தமிழ்நாட்டில் அரசியல் களத்தை தீர்மானிக்கும் சக்தியாக வேரூன்றி நிற்கிறது. தமிழ்நாடு மட்டுமன்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா என தென்னிந்திய அளவில் மாபெரும் அமைப்பாக உருவெடுத்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை விசிக சந்தித்தது. வீங்கிய கால்களோடு வீதி வீதியாக சென்ற எழுச்சி தமிழரின் உழைப்பின் எதிரொலியே தேர்தல் களத்தில் கூடிய மாபெரும் மக்கள் திரள். புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இன்று விசிக புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது என்றால் அது மிகையல்ல. 2026 தேர்தல் களத்தில் விசிக பெரும் சக்தியாக உருவெடுக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை முன்னோட்டமாக அமைந்துள்ளது. மக்களிடையே பகைமையை புறந்தள்ளி ஒற்றுமையை வளர்த்தெடுத்து சமத்துவ சமுதாயத்தை அமைப்பதே விடுதலை சிறுத்தைகளின் லட்சியம். அந்த லட்சியத்தை முன்னெடுத்து செல்ல இன்று அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்த்து மக்களின் உரிமைகளுக்காக எழுச்சி தமிழரின் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் போர்க்குரல் எழுப்பி வருகிறது. அதன் அடிப்படையில் தேசிய அளவில் மக்களின் உரிமைகளுக்காக பாடுபடும் ஆளுமைகளை அடையாளப்படுத்தி சமூகம், அரசியல், பண்பாடு, கலை, இலக்கியம் போன்ற தளங்களில் சீரிய முறையில் மக்களுக்காக தொண்டாற்றும் சிறப்புமிக்க சான்றோர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் தற்போது 2024 ஆண்டிற்கான விருதுகளை பல்வேறு ஆளுமைகளுக்கு வழங்குவதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. நன்றி. காணொலியில் குறிப்பிட்டதை போலவே இந்த தேர்தலை தமிழ்நாட்டை தாண்டி தென்னாடு அளவிலும் நாம் பரிணமித்திருக்கிறோம். தமிழ் தலைவராக மட்டுமல்லாமல் தேசிய தலைவராக உருவெடுத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் அவர்கள். சிதம்பரத்தில் பாதங்கள் வீங்கி கண்கள் சோர்ந்திருந்த அந்த காட்சி உனக்காக இதயம் இருக்காது. உடல் சோர்ந்தாலும் விடுதலைக்கான கருவியலை ஏற்றுக்கொண்ட அவரது நெஞ்சம் என்றுமே கலந்து கொண்டேதான் இருக்கும். அந்த வகையில் தலைவர் அவர்களை லட்சோப லட்சம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறுத்தைகள் சார்பாக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தரை செல்வன் ஆகியோரை விழா மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான SS பாலாஜி, கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆல்பு ஷானவாஸ், ஊடக பிரிவு மாநில முதன்மை செயலாளரும் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினருமான பனலூர் மு. பாபு மற்றும் கட்சியின் முதன்மை செயலாளர் AC பாகரசு ஆகியோரை விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2024 ஆண்டுக்கான விருதுகள் பெறும் சான்றோர்கள் அனைவரையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். முதலாவதாக அம்பேத்கர் சுடர் விருது பெறும் திரைப்பட கலைஞர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை உங்களுடன் அன்பான கருத்தோஷங்களுடன் மேடைக்கு அழைப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெருமை கொண்டது. மார்க்ஸ் மாமுனி விருது பெறும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெரியார் ஒளி விருது பெறும் வழக்கறிஞர் தோழர் அருண்மொழி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.